லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சாரியபரியந்தாம் வந்தே குருபரம்பராம். ஸ்ரீமதே வராகமகாதேசிகாய நமः. ஸ்ரீமதே ஸ்ரீரங்கராமானுஜமகாதேசிகாய நமः. ஸ்ரீமதே வேதாந்தராமானுஜமகாதேசிகாய நமः. ஸ்ரீவன்ஷடகோப ஸ்ரீவேதாந்தயதீந்திரமகாதேசிகாய நமः. அஸ்மத் சர்வகுருப்யோ நமः. நமஸ்காரம். ஹரே கிருஷ்ணா. இப்போது இந்த பதிவில் விசேஷமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பல விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். ஏன் விசேஷமாக அப்படின்ற வார்த்தையை சொன்னேன்னாக்கா, இதெல்லாம் சொன்னது அழகிசிங்கர், முக்கூர் அழகிசிங்கர். அவளுடைய இந்த அருள்மொழிகள் எல்லாம் அமுதமொழிகள்னு 2 பாகமாக புஸ்தகம் வெளிவந்தது, ரொம்ப காலம் முன்னாடி வந்தது. அதில் ஏராளமான சத்து விஷயங்களை, சம்பிரதாயமான விஷயங்களை ரொம்ப சாதாரண ஒரு மொழியில் நம்ம பேசுகிற மாதிரி, எல்லாருக்கும் புரிகிற மாதிரி கதைகளாகவும் கதைகள் ரூபத்துலேயும் ஆச்சாரியன் சாதிச்சிருக்கார். என்ன ரொம்ப விசேஷம்னாக்க, காலக்ஷேபத்தில் போய் ஆச்சாரியன்ட்ட உட்காந்துட்டு கிரந்தங்களை வாசித்து அறிந்து கொள்ளக்கூடிய அப்பேற்பட்ட பெரிய விஷயங்களெல்லாம் ரொம்ப சாதாரணமாக நம்ம சாதம் சாப்பிட்ற மாதிரியும் ஒரு பட்சணத்தை சாப்பிட்ற அந்த மாதிரியும் ரொம்ப சுலபமாக கொடுத்துருக்காருன்னு அடியனுடைய அபிப்பிராயம். அதில் ஒரு பகுதி, அது 2 பகுதி அந்த புஸ்தகம். அதில் 2வது பகுதியில் ஒரு அத்தியாயம், ஆஸ்திகர்களாக இருக்கிற நாமெல்லாம் யோசித்து பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்ற தலைப்பில், ஆஸ்திகர்களான நாம் யோசித்து செய்ய வேண்டிய விஷயம் அப்படிங்கிற தலைப்பில் ஆச்சாரியன் சாதிச்சது. அதனால் இதில் சொல்ல போகிற விஷயம் பூரா ஆச்சாரியன் சொன்னது. ரொம்ப பெரிய விஷயத்தை நம்ம சுலபமாக கடைப்பிடிக்கக்கூடிய வகையில் 2 பகுதியிலையுமே மொத்தமாக ஆணி அடித்து ஒரே விஷயத்தை தான் சுற்றி சொல்கிறார். இருந்தாலும் வடை சாப்பிட்றோம், வெறும் மெது வடை, கீரையை போட்டால் கீரை வடை, கேபேஜ் போட்டால் கேபேஜ் வடை அப்படிங்கிற மாதிரி, இது நமக்கு நல்லா ருசிக்கிற மாதிரி புரிகிற மாதிரி. வெறும் கேபேஜை கொடுத்தா சாப்பிட மாட்டா, சில பேர் கீரை கூட சாப்பிட மாட்டா, அதை அவளுக்கு வடையில் போட்டு கொடுத்தா ஒரு மாதிரி சாப்பிடுவா. அந்த மாதிரி பெரிய விஷயங்களை நமக்கு பிடிக்கிற மாதிரி கொடுத்துருக்கார் அப்படிங்கிறது அடியனுடைய அபிப்பிராயம். ஏன்னா இது ரொம்ப உயர்ந்த சாஸ்திரம் அவர் சாதிச்சது. அதனால் அதை அப்படியே ஒரு நம்ம பேசுகிற மாதிரி ஒரு லாங்குவேஜில் இப்போ நான் சொல்கிறேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த சரீரம்லாம், நம்மளுடைய சரீரம்லாம் அழிஞ்சு போகக்கூடியது. நம்ம தனம் தானியம் சொத்து சுகம் வச்சுட்ருக்கோம், இதெல்லாமே அழிஞ்சு போகக்கூடியது. இந்த தனதானியம், இந்த சொத்து சுகம், இதெல்லாம் யமதர்மராஜன் என்ன பண்ணுறான்னா, இதெல்லாம் தயார் பண்ணி உண்டு பண்ணி நம்மளை கொல்றதுக்கு நேரம் பார்த்துட்டு இருக்கானோ, தினந்தோறும் டைம் பார்த்துன்னு எதிர்பார்த்துன்னு உட்காந்துட்டுருக்கானோ. அதனால் நமக்கு கிடச்சிருக்கிற இந்த அவகாசத்துக்குள்ளே, அதாவது தேகாவசனத்துக்கு முன்னாடி, தேகாவசனம்னாக்க இந்த உடல்லேருந்து உயிர் பிரியறதுக்கு முன்னாடி, இந்த ஆத்மாவானது நல்ல கதிக்கு போகிறதுக்காக தர்மங்களை கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாதிச்சு சேர்த்து வச்சுக்கணும் அப்படிங்கிறார். இதுதான் அவர் சொல்கிற விஷயங்கள் மொத்தமுமே. அதாவது இந்த ஆயுஷ் முடிகிறதுக்குள்ளே அதை வீண் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தர்மங்களை சேர்த்துட்டு இந்த ஆத்மாவானது நல்ல கதிக்கு போகிறதுக்கான விஷயங்களை சம்பாதிச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் ஆச்சாரியனுடைய வாக்குங்க. இந்த சரீரம் போன்றவையெல்லாம் அனித்தியம் அப்படிங்கிறத சொல்கிறார். இப்போ சில பேரோட உடல்கள் ரொம்ப காலம் இருந்தாலும், பொதுவாக மனுஷாளுக்கு இப்போ இந்த காலத்தில் 120 வயசுன்னு சொல்கிறா. 120 வயசு இருக்கிறதுலாம் ரொம்ப துர்லபமாக இருக்குது. சில உடல்கள் பிறந்து சில மணி நேரத்திலேயே போயிடுறது. சில உடல்கள் 100 வயசு வரைக்கும் கூட இருக்குது. இருந்தாலும் கடைசியில் அழிஞ்சு தானே போகிறது. அப்படி அழிஞ்சு தான் போகணுமா, அது என்ன நிர்பந்தமா அப்படின்னு கேட்டாக்க, ஆமாம், எந்த ஒரு வஸ்து உண்டாச்சோ அந்த வஸ்துக்கு கட்டாயம் முடிவு உண்டு, அழிவு உண்டு அப்படின்னு பகவத்கீதையில் சொல்லியிருக்கு அப்படிங்கிறா. இப்போது இந்த உடல் உருவாச்சு, தாயோட கர்ப்பத்துலேருந்து வெளியில் வந்த உடனே குட்டியாக இருந்தது. அப்புறம் கொஞ்சம் குழந்தையாச்சு, கொஞ்சம் பெரிய குழந்தையாச்சு, பையனாச்சு, இளமை காலம் வந்தது, நடுத்தர வயது வந்தது, இந்த மாதிரி. அப்புறம் கிழத்தனம் வருது, முடியல, வியாதி, போக்குவரத்து, இதுதான் உலகத்தில் நம்ம பார்க்குறோம். இதுலேருந்து விதிவிலக்கு இருக்கோ? யாருக்குமே விதிவிலக்கு கிடையாது. இதில் ஜீவன்கள் அத்தனை பேருக்கும் இந்த மாற்றங்கள்ங்கிறது தொடர்ச்சியாக நடக்கிறது தான். இந்த மாற்றத்துலேருந்து யாருக்குமே ஒரு விதிவிலக்கே கிடையாது. அப்புறம் இன்னொரு வேடிக்கை, எல்லாரும் அழகு அழகுன்னு சொல்கிறாளே, பல்லழகு, ஒருத்தரோட முகம் ரொம்ப அழகாக இருக்குது, அவள் கண்ணை பாரு எப்பேற்பட்ட அழகு, அவளோட கால் ரொம்ப அழகு, உடம்பு அழகு,
அவளுடைய கூந்தல் அழகு, இப்படிலாம் பார்த்துட்டே இருக்கா. இது பார்த்துட்டே இருக்கும்போது காணாமல் போய்டுறது. இப்போ விலைக்கு பார்த்தா ஒரு போன வாரம் ஒரு செய்தி ஒன்று, ஒரு பெண், அப்போ தான் அந்த பெண்ணுக்கு வந்து திருமணம் நிச்சயம் ஆகிருக்கு. கல்யாணத்துக்கு இன்னும் ஒரு வாரமோ 10 நாளோ இருக்குது. ஷேர் ஆட்டோவில் போயிட்டுருக்கா. எவனோ ஒருத்தன் பைத்தியமோ என்னமோ தெரில, ஆட்டோவில் உட்காந்துட்டு இருந்தவன் திடீர்னு ஒரு கத்திரிக்கோல் எடுத்தான். அந்த பொண்ணோட தலைமுடியை கொஞ்சம் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அந்த பொண்ணுக்கு தலைமுடி கொஞ்சம் அழகாக இருந்திருக்கு போல இருக்குது. பேப்பரில் வந்தது. எல்லோரும் அந்த பிடிச்சி அப்புறமா அவள் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டாம் அப்படின்றதுனால அவள் வந்து அவளுடைய கம்ப்ளைண்ட்டை வந்து ஒரு பெருசாக எடுத்துக்கல. பார்த்துட்டே இருக்கும்போது அந்த கூந்தல் போயிடுச்சு அந்த பெண்ணுக்கு, பாவம். ஆனால் அந்த பையன் வந்து பரவாயில்லன்னு சொன்னான்னா அது வந்து ஒரு ஆறுதல் அந்த செய்தியில். அந்த மாதிரி எது நம்ம அழகு அப்படின்னு சொல்கிறோமோ அது வந்து எப்படியுமே அழகு இல்லாமல் போய்டுறது கொஞ்சம் நாள் இல்லை. இப்போ நல்ல ஒரு பழத்தை வாங்கிக்கிறோம், ரொம்ப அழகாக புஷ்பம் ரொம்ப அழகாக இருக்குது, ஒரு ரோஜாப்பூ வாங்கிக்கிறோம். சில நாளைக்கு கழிச்சு கொஞ்சம் வாடுறது, அப்புறம் பார்த்தாக்கா கருகி போய்டுறது. எப்படி இது அழகுன்னு நினச்சிட்டு அதுக்கு அடிமையாக இடுறா நிறையா. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா அதுலேயே ஒரு வெறுப்பு வந்துடுறது, இது அழகு இல்லை, எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் இந்த குரல் அழகாக இருக்குது, என்ன குரல் அப்படிங்கிறோம். அதாவது அது அழகாக இருக்குது இல்லைன்னு சொல்லலை, மறுக்கலை, அழகாக தான் இருக்குது. ஆனால் பார்த்துட்டே இருக்கும்போதே போயிடுறது. அனித்தியங்கிறத உறுதிப்படுத்தி சொல்கிறான். அந்த காலத்தில் வந்து 2000 அப்படிங்கிறார் ஆச்சாரியன். 2000 சம்பாதிச்சு கொடுத்துட்டு இந்த குரல் பார்த்துட்டே இருக்கும்போது எப்படியோ மாயமாக போயிடுது. எப்படி நிறைய மல்லிகைப்பூ வச்சு இந்த தலைமுடியில் அழகு பார்த்தோம், இப்போது அந்த தலைமுடியாக மல்லிகைப்பூ மாதிரி வெளுத்து போச்சு. பின்னாடி எதுவும் அழுகி போகிறது, உயிர் பிரிஞ்ச உடனே அதெல்லாம் நம்ம பூமியில் புதைக்க போகிறா இல்லை கொளுத்த போகிறா. அதே மாதிரி பொண்டாட்டி, பிள்ளை, கணவன், கூட பிறந்தவா, நிலம், பணம், ஆடு மாடு, குதிரை, யானை, ஆபரணங்கள், தங்கம், ரத்னம், வைரம், வைடூரியம், வஸ்திரம், இந்த மாதிரி இன்னும் சொல்லிகிட்டே போகலாம். இது எல்லாமே நமக்கு சாஸ்வதம் கிடையாது. அவர் இன்னும் சொல்கிறார், திடீர்னு அவள் வந்து பர்த்தாவை விட்டுட்டு கூட போயிடுறா அப்படிங்கிறார். அதை தவிர ஒரு குடும்பம் நன்னா வந்துட்டு இருக்கிற சமயத்தில் பரவாயில்ல ஒன்றும் குறவே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அவனுக்கு பத்தினி போயிடுறா, இல்லை பர்த்தா போயிடுறான், இல்லை ஏதாவது ஒரு கலகம் வந்து அப்போ 2 பேருக்கு நடுவில் பேச்சுவார்த்தை இல்லாமல் போய்டுறது, பிள்ளைகளும் உருப்பிடாமல் போய்டுறது, எல்லோரும் பிரிஞ்சு தனித்தனியாக இருக்கா. வீடு வாசல்லாம் இருக்குது, பார்த்துட்டே இருக்கும்போது மழை பெய்யுறது, வீடு காணாமல் போய்டுறது. கடங்காரன் வந்து ஏலம் போட்டு எடுத்துன்னு போய்ட்றான். எல்லாம் ஆச்சாரியன்னு சொல்கிறார். வீட்டில் பணம் வச்சுருந்தாக்க திருடன் எப்படியோ வந்து திருடின்னு போய்ட்றான். கணவனோட வரும்படி எவ்வளோன்னு தெரியாமல் மனைவி செலவு பண்ணிகிட்டே போயிருந்தாக்க ஒரு காலத்தில் கஷ்டம் வந்துடுறது. வரும்படி இல்லாத சமயத்தில் வீட்டில் உட்காந்துட்டு வருத்தப்பட்டுன்னு உட்காந்துட்டு இருக்கான் அவன். அப்போது அந்த செலவு பண்ணவளுக்கு அவளுக்கு ஏற்படுற கஷ்டத்துக்கு அளவே இல்லை. அவளுக்கு ஏற்படுற கஷ்டம் என்ன, பணம் இல்லை, செலவு பண்ண முடியலன்றது தான். இவன் கஷ்டப்படுறான்ன்றது கிடையாது. அவளுக்கு ரொம்ப அதிகமாக இருந்தால் கூட பிறந்த வாழும் கஷ்டம்தான். யானை குதிரை எல்லாம் பார்த்துட்டே இருக்கும்போது கிழமாயிடுறது, மறித்து போய்டுறது. சூதாடுறான், பணமும் குதிரை பந்தயத்தில் போய்டுறது, வரதட்சணை கொடுக்குறதுல போய்டுறது. இந்த மாதிரி எதுவுமே நித்தியம் இல்லை, பார்த்துட்டே இருக்கும்போது எல்லாம் போயிடுது. ஆனாலும் நம்ம எல்லாம் நித்தியம்னு நினச்சிட்டு இருக்கோம். இந்த நித்தியம் நினச்சிட்டு இருக்கிறதுக்கு வந்து வேறு ஒரு காரணம் இருக்குது. அதடியே வேறு ஒரு சமயத்தில் பகிர்ந்துக்கிறேன். இப்போ ராஜாக்கள்லாம் இருந்தா, சென்னை மாகாணம், பாண்டிய ராஜா, சோழ ராஜா, வடக்கெல்லாம் எத்தனை தேசத்து ராஜா இருந்தா, எல்லாம் இந்தியான்னு சேர்ந்தது. அந்த ராஜாக்கெல்லாம் சொத்தெல்லாம் இருந்தது. அந்த சொத்தெல்லாம் எங்கே இப்போது, அவளுக்கு சொந்தமானதெல்லாம் எங்கே இப்போது, பெரிய பெரிய மிராசுதாரெலாம் இருந்தா, அவளுடைய சொத்து நிலம்லாம் எங்கே இப்போது, அவள் பேரில் இருந்த பட்டாலாம் எங்கே இப்போது, கோயில் சொத்துக்கள், மடங்களோட சொத்துக்கள்லாம் ஊசலாடின்னு இருக்கு. எதுவுமே யாருக்கும் சாஸ்வதம் இல்லை. இப்போ தேசத்தை ஆள்றவான்னா கூட 5 வருஷம் ஆனோன்னா அவளுக்கு மறுபடியும் அது பரிபாலனம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியாது. மறுபடியும் பதவி வந்தாலும் வரலாம். நடுவில் நம்பிக்கையில் தீர்மானம் வருது, ஊசலாடின்னு இருக்கு. இதை நம்ம வந்து நேர்லேயே பார்த்துட்டுருக்கோம். புராணங்களில் பார்த்தா பெரிய பெரிய ராஜாலாம் எல்லா சொத்துக்களையும் இழந்து கஷ்டப்பட்டிருக்கான், எல்லை இல்லாத கஷ்டங்கள்லாம் பட்டிருக்கான்னு தெரிகிறது. அதாவது நாம் எதெல்லாம் நித்தியம், எதெல்லாம் நமக்கு வேணும்னு நினைக்கிறோம், எதெல்லாம் வேணும் அனுபவிக்கணும்னு நினைக்கிறோமோ இது அத்தனையும் அனித்தியம். இதுலேயே மனசு போயிட்டு இருந்ததுன்னாக்க இந்த பிறவியானது வீண் போயிடுது. அதனால் தர்மங்களை சம்பாதிச்சுக்கோ, இந்த ஆத்மா நல்கதி அடையிறதுக்குன்னு சொல்கிறார் ஆச்சாரியன். அப்புறம் சொல்கிறார், யம தர்மராஜா இருக்கான், அவன் இந்த உலகத்திலேயே சுற்றின்னு இருக்கான். சின்னவா பெரியவா அந்த கணக்கே இல்லை, எல்லாரையும் யமலோகத்துக்கு எழுதுன்னு போயிட்டு இருக்கான். பார்த்துன்னு தானே இருக்கோம். பெரிய பதவியில் இருக்கவாளாக இருக்கட்டும், ரேடியோவில் அடிக்கடி ரொம்ப அழகாக சொல்கிறார் ஆச்சாரியன் இந்த இடத்துல. ரேடியோவில் அப்பப்போ அழுகுரல் கேட்டுகிட்டே தானே இருக்குது.
இல்லையா? ஏதோ ஒரு வியாதி வந்து எல்லாத்தையும் கூட்டின்னு போய்ட்றான் அந்த யமதர்மராஜன். யாரோ ஒருத்தர் இருக்கார், இவரால் தான் எல்லாம் நல்லது நடக்க போகிறது நினச்சிட்டு இருக்கும்போது அவர் திடீர்னு போய்ட்றாரு. எப்படி போகிறாருன்னு தெரியாது. ஒருத்தருக்கு மரணம் உள்ளூர்லையா அசலூர்லையா, எதனால, எப்படி, எதையுமே நிச்சயம் பண்ண முடியாது. ஏதோ ஒன்று வச்சு பிராணம் எடுத்துன்னு போய்ட்றான் யமதர்மராஜன். சரி, வீட்டுக்குள்ளே ஒளிஞ்சிட்டு இருந்தாக்கா அவன்கிட்ட தப்பிக்கலான்னு நினச்சாக்க அந்த ஏகப்பட்ட மழையை வச்சு அந்த வீடு இடிஞ்சு விழுற மாதிரி பண்ணுறான். அவன் பார்க்குறான், திடீர்னு வீடு இடிஞ்சு விழுந்தது, பெரிய கட்டடம் இடிஞ்சு விழுந்தது, 30 பேர் போயிட்டா, 1000 பேர் போயிட்டா அப்படின்னு பார்க்குறோம் செய்திகள். அதனால் நம்ம எவ்வளோதான் நம்ம பந்தோபஸ்து பண்ணாலும் நமக்கு பந்தோபஸ்து கிடையாது. நம்மோட கூடவே யமன் கூடவே சஞ்சாரம் பண்ணிட்டுருக்கான். இந்த யமனை விரட்டி அடிக்க முடியாது. அப்படின்னா புத்திசாலியாக இருக்கிற நாம் என்ன பண்ணணும் தெரியுமா? தர்மத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைக்கணும். காற்று உள்ள போதே தூற்றிக்கொள்ளணும் அப்படிங்கிற வச்சனத்தை சொல்கிறாருங்க. பெரியவாள்னா அந்த மாதிரி சொல்கிறா. அதனாலையும் ஞாபகம் எது இது தெரியலையே, எங்கே வச்சேன்னு தெரியலையே, நேற்று சொன்னாளா, காத்தால் என்ன சாப்பிட்டேன் அப்படின்னு ஞாபக பிசகு வர்றதுக்கு முன்னாடி மனசு நன்னா இருக்கும்போதே, இந்த உடம்பு வியாதியால் கஷ்டப்படாமல் இருக்கும்போதே தர்மங்களை சம்பாதிக்கணும். படிக்கிறதா, பணம் சம்பாதிக்கிறதா, வீட்டு காரியம் பண்ணுறதா, தர்மம் சம்பாதிக்கிறதா, இப்படிலாம் கவலையே பட வேண்டாம். எல்லாத்தையும் பார்த்துட்டே தர்மத்தை சம்பாதிக்கலாம். அது எப்படின்னா, படிக்கும்போது பகவானை நினச்சி எனக்கு நல்ல புத்தி கொடு, நல்லா படித்து வேலைக்கு போய் பணம் சம்பாதிச்சு ஒன்றை நான் ஆராதிக்க போகிறேன், ஆராதிக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை செஞ்சுட்டு படித்தா தர்மமும் வருது, படிப்பும் நன்னா வருது, பரீட்சையிலையும் பாஸ் ஆகிடுறான், உத்தியோகம் வருது. சம்பாதிக்கும்போது அநியாயமாக செலவழிக்காமல் தினமோ இல்லை மாதத்துக்கு ஒரு தடவையோ அது எப்போ முடிகிறதோ அவ்வப்போது இது பகவானுக்கு, இது பெரியவாளுக்கு அப்படின்னு ஒரு அரையணாவோ ₹1/2 ₹1 தனியாக ஒரு உண்டியில் சேர்த்துட்டு வந்தால் தர்மமும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து போய்டுறது. ஆச்சாரியன்ற காலத்தில் இந்த அரையணா ஒரு அணாக்கெல்லாம் மதிப்பு இருந்தது. அதனால் அந்த செல்லாவளியை சொல்லியிருக்கார். வீட்டு காரியங்களை பண்ணும்போது, சமையல் பண்ணுறச்சேயும் சரி, பகவானுக்காக பண்ணுறேன், பகவானுக்காக நிவேதனம் பண்ண போகிறேன், பெரியவா வந்தால் சாப்பிட சொல்ல போகிறேன், அவளை சாப்பிட சொல்லணும், இப்படிலாம் நினச்சிட்டு சமையல் பண்ணாக்க தர்மம் சேர்ந்து போய்டுறது. பசுமாடு வாங்கும்போது பால் கறந்து பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ண போகிறேன் அப்படின்னு வாங்கினாக்க கொஞ்சம் தர்மம் வருது. வீடு கட்டும்போது வாங்கும்போது கண்ணனுக்கு கல்யாணம் பண்ண போகிறேன், ஆளில் டோலோத்சவம் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிட்டு தர்மம் சேர்றது. கோவில் குளம், ஜீர்ணோத்தாரணம், துளசி தோட்டம், இந்த மாதிரி தர்ம காரியங்கள்லாம் வந்ததுனாக்க அவகிட்ட சண்டை போடாமல் நீங்கள் செய்கிறது ரொம்ப சந்தோஷம், என்னால் இப்போ உங்ககிட்ட கொடுக்குற மாதிரி எதுவும் இல்லை, நீங்கள் போயிட்டு வாங்கோ அப்படின்னு நல்லபடியாக சொன்னாலே அது தர்மம். அவட்ட சண்டை போட்டாக்க அது அதர்மம் ஆகிடுறது. அவட்ட நல்லபடியாக பேசி அனுப்புறதே ஒரு தர்மம். அப்படிங்கிற போது அவளுக்கு ஏதாவது கொஞ்சம் கொடுத்தா எவ்வளோ தர்மம் சேரும் பாருங்க. கஷ்டப்படுறவாளுக்கு நாம் ஒத்தாசை பண்ணனாலும் பண்ணலைன்னாலும் ஐயோ அப்படின்னு ஒரு அவாக்கிட்ட ஒரு இரக்கம் ஏற்பட்டால் போகிறோம், தர்மம் சேர்ந்து போகிறது. ஒரு புளியங்கொட்டையை நட்டு தண்ணீர் கொட்டி வளர்த்துட்டே வந்தாக்க அது முளைச்சி மரமாக போய் பலன் கொடுக்கும். அப்படிங்கிறதுக்கு சாட்சி வேணுமா? இப்போ புளியங்கொட்டையை நட்டால் 30 வருஷம் 40 வருஷம் கழிச்சு பலன் கொடுத்தா கூட பலன் கொடுக்க போகிறது, தர்மம் சேர்றது. அதே போல் ஒருத்தன் ஒரு அணாக்கு ஒரு புஷ்பம் வாங்கி பெருமாளுக்கு மாலை போட்டான்னா தேவலோகத்தில் அப்சரசுகள்லாம் 90,000 பேர் இவருக்கு மாலை போட்டு சந்தோஷப்படுத்துறானா, அஸ்ராதி மார்க்கத்தில் போகிறது அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. நல்ல காரியங்கள்லாம் நடக்கிறத கண்ணால் பார்த்தாலும் சரி, காதால் கேட்டாலும் சரி, நல்ல காரியங்கள்லாம் பண்ணுறாளா, சரி ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்னாலே அவளுக்கு தர்மம் உண்டாயிடுமா, தர்மம் சேருமா. இப்போ பெரியவாள்லாம் இருக்கிற இடத்துக்கு தேடின்னு நம்ம போனாலே தர்மம் வருது. அப்படி இருக்க அவளை போய் சேவிச்சு ஆசீர்வாதம் வாங்கிண்டா கேட்கணுமா? தாகத்துக்கு இங்கே தண்ணீர் இருக்குது அப்படின்னு ஒருத்தருக்கு காட்டினா தர்மம் சேர்ந்து போகிறது. அப்படின்னா ஒருத்தருக்கு ஒரு டம்ளர் தீர்த்தம் கொடுத்தோன்னா எவ்வளோ தர்மம் சேரும் யோசிப்பார். அந்த மாதிரி பண்ணால் சாகர சமயத்தில் மரண தாகம் வராது அப்படிங்கிற ஆச்சாரியா. ஒரு ஏழையாக இருக்கான், குளிர்றது, அவனுக்கு ஒரு கந்த துணி கொடுத்தாலும் இவனுக்கு மேலே போச்சு இந்த உலகத்தில் பொன்னாடை போத்துறாளாம். சாப்பிடும்போது சாப்பிட்ட இலையில் ஒரு சுண்டைக்காய் மாத்திரம் ஒரு சோறு வச்சுட்டு எழுந்தான்னாக்க நிறைய ஜந்துக்கள் இவனை வாழ்த்த போகிறது. அதனால தர்மம் வருது. இப்போது அடுத்தது நம்ம ரொம்ப வசதியான புடவை வேஷ்டி வாங்கிக்கிறோம், சாத்திக்கிறோம், ஆபரணங்கள் வாங்கிக்கிறோம், சாத்திக்கிறோம், தப்பே கிடையாது. ஆனால் இதை பண்ணும்போது நம்ம இது இந்த சரீரம் பெருமாளோட பட்டணம், பெருமாளோட ஒரு இடம், இதில்
அவர் உள்ளே இருந்துட்டுருக்கார், நம்மளோட கூடவே இருந்துட்டுருக்கார். நம்ம கூடவே இருந்துட்டு நான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற இந்த ஜீவனுக்கு அனுகிரகம் பண்ணிட்டுருக்கார். அப்போது அந்த மாதிரி பெருமாள் இருக்கிற இந்த சரீரம் இந்த கோவிலுக்கெல்லாம் கோவிலில் மாலை சாத்துறது, வஸ்திரம் சாத்துறது, தோரணங்கள் கட்டுறது அப்படிங்கிற மாதிரி நம்ம சாத்திக்கிற மாலை நம்ம சாத்திக்கிறோம் இல்லை, உள்ளே இருக்கிற பெருமாளுக்கு பண்ணுற அலங்காரம் அப்படின்னு வெறும் வார்த்தை இல்லை, மனப்பூர்வமாக வரணும் உள்ளேருந்து. சும்மா நம்ம படித்தோம் கேட்டோம் நல்லது சொல்லிகிட்டே வந்தால் கொஞ்சம் நாளில் பழகி போயிடும். அப்படின்னு இது அவர் சாத்திக்கிறார், அவருக்காக பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிட்டு பண்ணினாக்க பகவான் ரொம்ப சந்தோஷப்பட்டு தக்க சமயத்தில் நல்ல பலனை கொடுக்குறான். வீட்டு வாசல்லையோ நாட்டுலேயோ பின்னாடியோ புழக்கடையிலையோ ஒரு சின்ன கல் தொட்டியோ ஏதோ ஒன்று வச்சு தீர்த்தம் வச்சா ஏதோ ஜந்துக்கள் சாப்பிடும். 5-6 நாள் கழித்து பார்த்தேன்னாங்க என்ன நடக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு எனக்கு எழுதுங்கன்னு சொல்கிறார் ஆச்சாரியன் இந்த இடத்துல. இப்போது எவனோ ஒருத்தன் வரான், பசிக்கிறது, அவனுக்கு ஏதோ ஒரு கவலமாவது அவனுக்கு கொடுத்தாக்க இவன் எங்கேயானு போகிறச்சே இவனை வலுவில் கூட்டி இவனுக்கு பிரமாதமாக சாப்பாடு போடுவான். இப்போது நாம் யாருக்கோ ஒரு கவலம் அன்னம் போடுறோன்னா நான் அவனுக்கு சாதம் போட்டுட்டேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது. பகவான் அவனுக்கு கொடுக்குறான் அப்படின்னு போடும்போது பகவானுக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு நினச்சிட்டு போட்டோம்னாக்க அந்த வண்ணத்தை பகவான் சாப்பிட்றான். ஏன்னா அவன் உள்ளே இருக்கிற ஜீவாத்மாவும் அந்த பரமாத்மாவும் சாப்பிட்றா அப்படின்னு நம்ம நினச்சிக்கணும். அவள் தான் அங்கே உள்ளே இருக்கா. அப்போது அந்த ஒரு எங்கேயோ போகிறோம், நம்ம பசிக்கிறது என்னன்றது தெரியாது, என்ன பண்ண போகிறோன்னு தெரியாது, திடீர்னு ஒருத்தர் இங்கே வாங்கோ இங்கே சாப்பிடுங்கோ அப்படின்னு கூப்பிடுவான். இது அடியானுக்கு பல இடங்களில் நடந்திருக்கு, ரொம்ப சிறப்பாகவே நடந்திருக்கு, திருவள்ளூர்லேயே நடந்திருக்கு. இப்போது வலுவில் அழிச்சு அந்த மாதிரி சாதம் போடுறா அப்படின்னாக்க அது ஒரு வேதாந்தம். நல்லா யோசிச்சு பாருங்க. பணம் இருக்கிறவாளாக இருந்தால் தர்மத்தை நிறைய சம்பாதிக்கலாம். வேத பாடசாலை வச்சு வேதம் படிக்க சொல்கிறது தர்மம். திவ்ய பிரபந்த பாடசாலை வச்சு பிரபந்தம் படிக்க சொல்கிறது தர்மம், சம்பாதிக்கலாம். துவாதசிக்கு கட்டளை வச்சு அன்னதானம் பண்ணி தர்மம் சம்பாதிக்கலாம். உற்சவங்களில் பெருமாளோட அனுயாத்திரை போய் வெயிலில் தாகத்தோடு வரவாளுக்கு மோர் தீர்த்தம் பானகம்லாம் கொடுத்து தர்மம் பண்ணலாம், சம்பாதிக்கலாம். வைத்தியசாலைகளை ஏற்படுத்தி ஜனங்களுக்கு சௌகரியத்தை பண்ணி தர்மம் சம்பாதிக்கலாம். கோயில்களில் பெரிய உற்சவங்களை நடத்தி வச்சு தர்மம் சம்பாதிக்கலாம். எவ்வளோ நாளிகா எழுதினா என்ன, எந்த நல்ல காரியத்தினாலும் தர்மம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு ஆச்சாரியன் சொல்கிறார். இது நித்தியப்படி நம்ம வாழ்க்கையில் பார்க்குறோம். எல்லாருமே சொல்கிறா இந்த மாதிரி தான் தர்மம்லாம் பண்ணணுன்ட்டு. ஆச்சாரியனும் இதெல்லாம் சொல்லியிருக்காரு. இப்போ இப்படிலாம் பண்ணி தர்மம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு. மேற்கொண்டு சொல்ல போகிறது தான் ருச்சிகரம். அதை அடுத்த பகுதியில் பார்ப்போம். ஏன்னா எல்லாருமே சொல்கிறா தர்மம் பண்ணால் புண்ணியம் சேரும் அப்படின்னு. இந்த ஆச்சாரியன் சொன்ன மாதிரி எல்லாருமே உலகத்தை அதுதான் நடக்கிறது. சாதம் போடு, இது பண்ணு, அது பண்ணு, சத்திரம் கட்டு, சாவடி கட்டு அப்படின்னு சொல்கிறா. இதெல்லாம் சரிதான் அப்படின்னு ஒரு கமா வைக்கிறார் அங்கே ஆச்சாரியன். அந்த கமா வச்சுட்டு அவர் என்ன சொல்ல போகிறாருங்கிறத 2வது பகுதியில் பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா.